கவிதையின் தலைப்பு என் வாழ்வின் வண்டலை கிளறிய வேளையில். When the child of my life is straight. கவிதை பின்புலம். நம் கடந்த கால அனுபவங்களை கிளறி பார்க்கும் இது ஓர் ஆழமான தேடலின் கவிதை. வாழ்க்கையின் சுழற்சியை கிளறிய அந்த உயிர்ப்புள்ள நிமிடங்களின் உணர்வுகளால் நிரம்பியது. கலங்கிய நீரில் தெரியும் பல்வேறு அடுக்குகள் போல வாழ்க்கையின் சிக்கல்களையும் அதிலிருந்து தோன்றும் அறிவொளியையும் சித்தரிக்க முயற்சிக்கிறது இக்கவிதை. இனி கவிதைக்குள் செல்வோம். என் வாழ்க்கையின் வண்டலை கிளறிய வேளையில் அது சுண்ணாம்பு கலங்களாய், வெள்ளத்தின் கோபக் கரங்களாய், விழி மூடி விழி திறக்கும் நொடியாய் எனக்குள் புதைந்த பழைய பிணங்களாய் மிதந்தன. முதல் மூச்சின் கரகரப்பு, தந்தையின் மெல்லிய புன்முறுவல், தாயின் கனத்த தவிவிப்பு, கால்களில் கட்டிய கயிறுகள், வயிற்றில் வீங்கிய பட்டினியின் குமிழ்கள், அவை அனைத்தும் கரைந்து கரைந்து என் இதய கிணற்றின் முகப்பில் மண்டி கிடந்தன. என் குழந்தை பருவத்தின் பொம்மலாட்டம் எனக்குள் கரகரத்து எழுந்தது. கோலங்களின் சுவரொட்டிகள் கிழிந்து கிழிந்து விழுந்தன. காதலின் மெல்லிய சரிகை பூக்கள் கசடுகளாய் சிதறின. கனவுகளின் பளிங்கு ஏறி எழுந்த மண்டலம் முழுதும் கலங்கிய மஞ்சள் நீராய் மாறியது. ஆம், அந்த வேளையில்தான் தெருவோர தூசி படலத்தில் மறைந்து கிடந்த என் முகம் வெளிப்பட்டது. மூடுபனியின் மர்ம வலைகளில் சிக்கிய என் நிழல் வெளிப்பட்டது. முகமூடிகளின் மேலாடைகளை காற்று பீத்து எரிந்தது. என் உள்ளத்தின் ஆழ்கடலில் உறங்கிய முத்துக்கள் எல்லாம் வெள்ளோட்டமிட்டன. சமூகத்தின் நாகரிக சவுக்கடிகள் என் மேல்பட்ட இடங்களில் வெடித்த புண்கள் தெரிந்தன. பேச்சின் மேல்மூடிய கத்திகளால் கிழிப்பட்ட உதடுகள் காட்சியளித்தன. பொய்களின் நஞ்சு தோய்ந்த பூக்களின் வாடை வீசியது. அன்பெனும் பெயரால் விற்கப்பட்ட விலை மதிப்பற்ற ஆன்மாக்களின் அலறல் கேட்டது. ஆனாலும் அந்த வேளையில்தான் சேற்றின் ஆழத்தில் முளைத்த தாமரையின் மென்மையை உணர்ந்தேன். கல்லின் வெடிப்பில் தோன்றிய பச்சை துளியின் துணிவைக் கண்டேன். இருட்டின் இதயத்தில் ஒளிரும் மின்மினி பூச்சியின் தியாகத்தை புரிந்து கொண்டேன். பழைய புண்களின் வழியே பாயும் புத்துயிர் ஓட்டத்தின் இசையை கேட்டேன். அந்த களங்களில்தான் எனது உண்மையான வடிவம் எனக்கு தெரிந்தது. அழுக்குகளின் கணத்திற்கடியில் எத்தனை வெண்மை பொடிகள் என் வண்டலாய். போர்வைகளை கிழித்தெறிந்த அந்த வெடிப்பின் வழியேதான் புதிய சூரியனின் கிரணங்கள் என் ஆன்மாவின் அடிமரத்தை தொட்டுச் சென்றன. இப்போது வண்டல் தணிந்திருக்கலாம், நீர் தெளிந்திருக்கலாம். ஆனாலும் அந்த கலங்கள் காட்டிய வெளிச்சத்தின் கீறல்கள் என் உள்ள ஆழ்கடலின் மேற்பரப்பில் மிதக்கின்றன. ஆக்கம் ஆதிச் சக்திவேல். மிக்க நன்றி.